பொன்னி ஹாஸ்பிட்டல் வராங்க. வந்த உடனே ரிசப்ஷனில் கேட்குறாங்க, இங்கே ப்ரீத்தின்ற பேரில் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க, அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, விஜயான்ற பேராவது இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க லிஸ்ட்டில். அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இல்லை, அந்த மாதிரி எந்த பேரும் இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. இல்லைங்க, அப்படி எதுவுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வராங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பொன்னி. என்ன பேர் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வராங்க. பிரீத்தியோட அம்மா வந்து கேட்குறாங்க ரிசப்ஷனில், என்ன என்ன அந்த பொன்னி வந்து பேர் கேட்டாளா, என்ன சொன்னீங்க, ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் எதுவுமே சொல்லலை, பேர் எதுவுமே சொல்ல வேணான்னு சொல்லிட்டு உங்கள் பொண்ணு பிரீத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் பணம் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, டெய்லி உன்னோட அக்கௌண்ட்டில் பணம் போட்டுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட அம்மா சொல்கிறாங்க. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் சொல்லிகிட்டு இருக்காங்க. பிரீத்திக்கு அவங்க அம்மா ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இங்கே பாரு, பொன்னி ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாத்தையும் விசாரிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பிரீத்தி ஹாஸ்பிட்டல் வராங்க. ஆட்டோவில் வெளியே போட்டி நின்றுட்டுருக்காங்க. என்ன பொண்ணி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படின்னு பொன்னி சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்குள்ளே அந்த ஃப்ரெண்டோட அம்மா பார்க்குறாங்க. என்ன பொன்னி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்திருக்க, நீ கையில் பார்க்காமலேயே போகிற அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க பிரீத்தி. என்னங்க, உங்கள் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்னு சொன்னீங்க, ஃப்ரெண்டை பார்க்காமலே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை பொன்னி. அங்கேருந்து கிளம்புறாங்க. பொன்னி மாவு அரைச்சிட்டே இருக்காங்க. அப்போது பூ வாங்கிட்டு வர்றாரு சக்தி. வாங்கிட்டு வந்து அப்படியே பார்க்குறாரு. இந்தா பூ அப்படின்னு கொடுக்குறாரு. எதுக்கு, நான் அந்த சாமிக்கு வாங்கி போட்டுட்டேனே, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தா நான் வாங்காமல் இருந்திருப்பேன்ல அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அதனால் என்ன, சாமிக்கு போகலன்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, நான் எப்படி வச்சுக்க முடியும், நான் அந்த மாவு அரைச்சிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. பொன்னி, உனக்கு ஓகேனா நானே வச்சு விட்டோமா தலையில் அப்படின்னு சக்தி கேட்குறாரு. சக்தி வைங்க, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. தலையில் வைக்கிறாரு. பொன்னி பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஜெயா சந்திரசேகர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இல்லை பத்திரிக்கை வந்து எப்போ கல்யாணம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, போயிட்டு பத்திரிக்கை எடுத்துகிட்டு வாமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டைமிங் வந்து காலையில் போட்டிருக்காங்க. சரி, காலையிலேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் ஜெயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பொன்னி வராங்க பூ வச்சுக்கிட்டு. என்ன நிறைய பூவாக இருக்குது அப்படின்னு பவானி கேட்குறாங்க. அதுவா, சக்தி வாங்கி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. ஐயோ, இவன் என்ன உண்மையை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. ஆமாம், அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பிரீத்தி வராங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. இவங்க ரெண்டு பேரை பிரிக்கலான்னு பார்த்தா இவ சக்தி பூவெல்லாம் வாங்கி தராரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. இல்லையே, பூ வாங்கி கொடுத்தா மாதிரி இல்லையே, தலையில் வச்சா மாதிரி இல்லை இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. ஐயோ, நல்லா மாட்டி விட்டுட்டானே, என்னவோ கூடவே இருந்து பார்த்தா மாதிரியே சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அப்படியே பார்க்குறாரு. இல்லைம்மா, நான் வந்து மாவு அரைச்சிட்டு இருந்தேன், என்னால் வைக்க முடியல, அதனால தான் சக்தி வச்சு விட்டார். ஓ அப்படியா, இன்னைக்கு வரைக்கும் என் வீட்டுக்கார் கூட எனக்கு வச்சதே இல்லை அப்படின்னு பவானி சொல்கிறாங்க. இதெல்லாம் வேறு செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே பாரு சக்தி, இனிமேல் டெய்லி பூ வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு. ஏன், இல்லை டெய்லி நீ பூ வாங்கிட்டு வந்து வச்சு விடுங்க, யாரும் உன்னை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லை. பொன்னிக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சக்தியும் இது அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுகிட்டே இருக்காரு. சந்திரசேகர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, நான் என்ன நினச்சனோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது. எப்படியாவது சக்தி பொன்னியை ஏற்றுக்கணும், பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு பொன்னியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்காரு. அப்படியே பிரீத்தி பார்க்குறாங்க. கோபமாக வருது. எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரா. பொன்னியை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணார், இப்போ பூவெல்லாம் வாங்கி அதுவும் தலையிலேயே வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பொன்னி எதுவுமே பேசவே இல்லை. சரி, எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. சரி சரி, இனிமேல் டெய்லி பூ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்தி. என்ன எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சக்தி போகிறாரு.